மீனவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களுடைய படகுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஆலோசனை என்னால் கொடுக்கப்பட்டது என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறார். இதற்கு பாரதிய ஜனதா, குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதாவுடைய கருத்து என்ன? தொடர்ந்து அதை கேட்க முயற்சி செய்வோம். இந்த நிலையில திரு திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் நம்முடைய தொடர்பில் இணைந்திருக்கிறார். திரு திருமாவளவன், டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சமீபத்தில் கூட சொல்லக்கூடிய முதல் சர்ச்சைக்குரிய கருத்து இதுவா என்றால் நிச்சயமாக இல்லை. defense.lk, அதாவது இலங்கையுடைய ராணுவ அமைச்சக இணையதளத்தில் வெளியான மற்றொரு ஆர்டிக்கல்ல தமிழக முதலமைச்சர் குறிப்பிடும் வகையில் வெளியான ஆர்டிக்கல் சர்ச்சை ஏற்படுத்தியது என்றால், இன்னொரு ஆர்டிக்கல்ல சுப்பிரமணியன் சுவாமி சொன்னதாக இந்தியா இந்திரா காந்தியின் தலைமையிலான இந்தியா இலங்கையில் தீவிரவாதத்தை ஊக்குவித்தது என்றும் சொல்லியிருந்தார். அதுவும் சிலர் சர்ச்சைக்குரியதாக கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். இன்னும் ஒரு முறை இந்த ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை, இந்த விவகாரம் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை மேலும் தெளிவாக விளக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரியான நிலைப்பாட்டு விளக்கத்தை அவர்கள் கொடுக்கணுங்கிறது உங்களுடைய கோரிக்கை? ஏற்கனவே நீங்கள் சொன்னதை போல சுப்பிரமணிய சுவாமி எப்போதும் முரண்பாடான கருத்துக்களை அல்லது எதிரான கருத்துக்களை சொல்லி அதன் மூலம் விளம்பரம் தேடுவதை ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பக்குவமான முதிர்ச்சியான அரசியல் தலைவரும் தன்னால் இது நடந்தது என்று ஒருபோதும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். இப்படி இவர் சொல்லுவதன் மூலம் ராஜபக்சேவையும் இவர் கொச்சைப்படுத்துகிறார், இலங்கை அரசாங்கத்தையே இவர் கொச்சைப்படுத்துகிறார். இது தொடர்பாக ராஜபக்சே தரப்பிலும் நீங்கள் கருத்து கேட்க வேண்டியது அவசியமானது. ஏனென்றால் இவர் சொல்லுவது உண்மையா, உள்ளபடியே இவர் பொய் சொல்கிறாரா, அவதூறு பரப்புகிறாரா, இது எந்த விதத்திலும் இலங்கை அரசு இறையாண்மையை பாதிக்காதா? ஒரு தனிநபர் சொல்லுகிற கருத்தை கேட்டு ஒரு நாட்டின் அதிபர் செயல்படுகிறார், முடிவெடுக்கிறார், அவருக்கு ஏற்றபடி அவர் வளைந்து கொடுக்கிறார், குனிந்து கொடுக்கிறார் என்று சொல்லுவது ஒரு நமக்கு எதிரியான அரசாங்கமாக இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கத்தின் இறையாண்மையை எது கொச்சைப்படுத்துகிறது. எனவே ராஜபக்சே தரப்பிலும் இலங்கை அரசாங்கத்தின் தரப்பிலும் இங்கே துணை தூதுவர் இருக்கிறார். துணை தூதுவரின் கருத்தையும் தினத்தந்தி கேட்டு அதை வெளிப்படுத்த வேண்டும். அதை போல அமித்ஷா அவர்களும் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த அதிகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கருத்து.